Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நான் திருவண்ணாமலையில இருந்து சென்னை ரிட்டர்ன் வந்த travel vlog. எந்த பஸ்னா TNSTC விழுப்புரம் டிவிஷன் பஸ் நம்பர் பாத்தீங்கன்னா TN23N2373. ஸோ நான் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நியரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் தான். பட் மாதவரம் 2 பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. சரி வேறு என்ன ஆல்டர்னேட் ரூட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நிறைய ரூட் இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே போர்டில் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு யூனிக்கான ரூட் இருந்துச்சு. அது இது வரைக்கும் யாரும் ட்ராவல் பண்ணி நான் பார்க்கல. ஸோ அந்த ரூட் நம்பர் என்ன போட்டிருந்தாங்கன்னா 210 TSS. ஸோ இந்த போர்டில் தான் இருந்துச்சு. இது வந்து வண்டி நம்மளுக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து CMBT வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நான் திருவண்ணாமலையில் சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 10:30க்கு போனேன். 12:30க்கு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்தேன். 2 hours ஆச்சு வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து தமிழ்நாட்டில் இருக்க திருவண்ணாமலையா இல்லை ஆந்திராவில் இருக்க திருவண்ணாமலையாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அந்தளவுக்கு நம்ம ஆளுங்களோட அங்கே ஆந்திரா பீப்புள்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்னொன்று இந்த கண்டக்டரை நான் ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சென்னைன்ட்டு கோயம்பேடுன்னு சொன்னோடனே நான் ஏறிட்டேன். வண்டி இன்னும் ஒரு 5-10 minutes கிளம்பிடும்னாங்க. ஸோ ஏறி நான் உட்காந்துட்டு ரூட் எந்த வழியாக போகும்னு சொல்லி நான் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். இது வந்து நம்ம CMBT வரைக்கும் போகும்பா, வண்டி அந்த ட்ரெயினில் போகிறத விட இது ஷார்ட்டாக போகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வண்டியோட ஸ்கெடியூல் டிபார்ச்சர் வந்து 1:15 PM, பட் கிளம்புனது வந்து 1:25 PMக்கு எடுத்தாங்க. இது வந்து ஒரு டாட்டா வண்டி. என்னோட ப்ரிஃபரன்ஸ் யூஸ்வலாக லேலாண்ட் தான். பட் இருந்தாலும் டாட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டாட்டா வண்டி மோஸ்ட்லி வந்து ஸ்பீட் லாக் இருக்காது. ஸோ இதுவும் பச்சை வண்டி BS3ங்கிறதுனால நல்லா போகும்னு ஏறினேன். வண்டி ஸ்டார்டிங்கில் ஏறின உடனே CMBT இந்த ரூட் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இது வந்து வெறும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். அதனால் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. பஸ்ஸில் ஹார்ட்லி பார்த்தா ஒரு 20 பேர் அந்த மாதிரி தான் இருந்திருந்தோம். பட் எடுக்கணுமேங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. ரிட்டனில் ஓரளவுக்கு லோடு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. கிளம்பி இந்த வண்டியோட ரூட் வந்து எப்படின்னு பார்த்தா போலூர் ஆரணி பைபாஸ், ஆற்காடு என்ட்ரி, வாலாஜா பைபாஸ், பூந்தமல்லி பைபாஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே பைபாஸில் தான் போகும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே லாங் ஷாட்டில் ஒரு மலை தெரிஞ்சிச்சு. அந்த மலை வந்து பர்வதமலை. நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் இதுவாக தான் இருக்குன்ட்டு. அப்புறம் போகிற ரூட்டில் பார்க்கும்போது தான் ஒரு டைவர்ஷன், ஒரு ரோடு போன ரோடு வந்து பர்வதமலை போகிற ரோடு. ஸோ அண்ட் தென் தெரிஞ்சிருச்சு ஓகே இது பர்வதமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சர் சீனரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரூட் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்துட்டு சைடில் மலை, அதுக்கப்புறம் வயல், மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அந்த சீனிக் ரூட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் இது பண்ணது வந்து போலூர் பைபாஸு, அதை க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாமே வந்து பைபாஸ் தான்ப்பா, ஆற்காடு மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு போகும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் போனாங்க. பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஒரு இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60 to 70 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாங்க. பைபாஸ் பிடிச்சதுக்கப்புறம் 70+ போனாங்க. ஸோ வண்டி வந்து இதே ஒரு செரேட் ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு. ஆல்டர்னேட் ரூட் இன்னொரு பஸ்ஸும் போட்டிருந்தாங்க 422 TSSன்னு சொல்லிட்டு. அந்த பஸ் வந்து ஆவலூர் போயிட்டு அப்புறம் சேத்பட் பைபாஸ், வந்தவாசி, காஞ்சி, பூந்தமல்லி, CMBT. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து CMBT ரீச் பண்ணுறதுக்கு 2 ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வீக்கெண்ட் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஆரணி தாண்டும் போது டைம் 2:30 PM இருக்கும். இதுக்கு முன்னாடியே வேலூர் பைபாஸு அதை நான் க்ராஸ் பண்ணும்போது 2:12க்கு. ஸோ ஆரணி தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ப்ரைவேட் பஸ் எங்களை செம்ம ராஷாக வந்து ஓவர்டேக் பண்ணாங்க. முன்னாடி இருந்த அந்த ப்ரைவேட் பஸ் தான். அந்த பஸ்ஸுமே வந்து சென்னை போகிறது தான், ஆரணி சென்னைன்னு நினைக்கிறேன், வயா ஆற்காடு. எங்களை ஓவர்டேக் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் அவங்க ஹால்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் உள்ள என்ட்ரி மட்டும் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ கண்டக்டர் நான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. பேசஞ்சர்ஸ்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட லக்கேஜ் எடுக்கிறது வாங்குறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதர் லாங்குவேஜ் பேசஞ்சர்ஸும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்குமே வந்து ஃபோன் கால்லலாம் ஹெல்ப் பண்ணாங்க. சென்னையில் இறங்குற பிளேஸ் எங்கே, எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. டிரைவர் அண்ணா பொலைட்டாக இருந்தாங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த அண்ணா ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. அந்த ஒரு 60 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேயும் கொஞ்சம் மெயின்டைன் 70+ வந்துட்டு இருந்தாங்கன்னா டைம் பிடிச்சிருக்கலாம். நாங்கள் ஆற்காடு என்ட்ரி போட்டுட்டு பாஸ் ஆகும்போது டைம் வந்து 3:12 3:15 PMக்கு. அப்புறம் நாங்கள் இங்கே நம்ம சென்னை பைபாஸை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் 3:20 PMக்கு நாங்கள் வந்துட்டோம். பைபாஸ் பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த ரூட்டில் ஏகப்பட்ட டைவர்ஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த டைவர்ஷன்லாம் இல்லை அப்படின்னா இந்த வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் வந்து 4 hours 30 minutes போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கவர் பண்ணலாம் இந்த ரூட்டில் வந்தால். ஸோ இந்த டைவர்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இந்த 4 hours 30 minutesங்கிறது கொஞ்சம் டைட் ஸ்கெடியூலாக இருக்குது. பட் வண்டி நம்ம வந்து 80+ மெயின்டைன் பண்ணோன்னா தாராளமாக அந்த 4.5 hours வந்துடலாம். நம்ம GST போகிறத விட இந்த சைடு கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் தோணும் நமக்கு. வாலாஜா டோல்கேட் தாண்டும்போது டைம் வந்து 3:26 PMக்கு நாங்கள் வாலாஜா டோல் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் காவேரி பக்கம் பஸ் ஸ்டாண்டு அது 3:33 PMக்கு தாண்டினோம்.
ஸோ ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஓவர்டேக்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு. நாங்கள் தான் ஸ்லோன்னு நினச்சோம். ஏன்னா ஒரு 70-75 அந்த ரேஞ்சில் தான் வண்டி மெயின்டைன் பண்ணாங்க. பட் ஆனால் மற்ற வண்டிங்களாம் இன்னும் இதை விட ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் நாங்கள் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம் மற்ற டிஎன்எஸ்டிசி. வேறு காம்படிஷனுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக எந்த பஸ்ஸஸும் வரல. ஸோ இதோட டோட்டல் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 4.5 ஹவர்ஸ்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வண்டி வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரேக் போட்டாங்க. அந்த பிரேக் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் 4:20 4:35 PM வரைக்கும் பிரேக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் நாங்கள் தாண்டும் போது டைம் 4:49 PMக்கு. ஸ்ரீபெரும்புதூர் டோல் வந்து 4:57 PM. அங்கேருந்து திருப்பி நாங்கள் பூந்தமல்லி பைபாஸ் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:18 PM அந்த மாதிரி நாங்கள் பூந்தமல்லி பைபாஸ் தாண்டினோம். பூந்தமல்லி பைபாஸ் தாண்டி மதுரவாயில் போனதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரியல் டிராஃபிக் இருந்துச்சு. மதுரவாயில் டு சிஎம்பிடி வந்து சரியான டிராஃபிக்கு. எங்கள் கூட ஒரு காம்படிஷனுக்கு இன்னொரு பச்சை டிஎன்எஸ்டிசி பூந்தமல்லி போகிற பஸ் தான். அதை நாங்கள் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா அந்த வண்டி எங்களோட பயங்கரமாக போனாங்க. அப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணும்போது தான் நாங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணோம். ஸோ இதுதான் பூந்தமல்லி கிராஸ் பண்ணுறது. பூந்தமல்லியில் ஒரு ஆளுங்க இறங்க வேண்டியது இருந்துச்சு, அவங்க இறங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து பூந்தமல்லியிலேருந்து நம்ம கோயம்பேடு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ போகும்போது சில பல ஓவர்டேக்ஸு, ஒரு டிஎன்எஸ்டிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான் அந்த மதுரவாயில் டிராஃபிக் பிளாக்கு, செம்ம பிளாக் அன்னைக்கு. அப்புறம் ஆப்பிள் ட்ராவல்ஸ் ஒன்று முன்னாடி போயிட்டு இருந்துச்சு, அதை ஓவர்டேக் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிலலாம் டிரைவர் என்ன பார்த்தா கொஞ்சம் ஹார்ஷாக போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு போனாங்க. டைமிங்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால. இந்த டைமிங் அந்தனா கொஞ்சம் முன்னாடியே அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டாமல் 70 மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ ரஷ் பண்ணியிருக்க வேண்டாம். இது வந்து மதுரவாயில் பைபாஸ் நாங்கள் தாண்டும் போது அப்புறம் மெட்ரோ அந்த வழியாக என்டர் ஆகி நம்ம சிஎம்பிடிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பஸ் ரூட் வந்து நம்மளுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, அப்புறம் ஆற்காடு அந்த மாதிரி பிளேசஸ்லேருந்து திருவண்ணாமலை போகணுங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ரன்னிங் டைமுமே வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் போகிற ரன்னிங் டைமுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் அங்கே கூட டிராஃபிக் பிளாக் ஆகிடுச்சுன்னா லேட் ஆயிரும். பட் இது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ சென்னை சிஎம்பிடியிலேருந்து திருவண்ணாமலை போகணுங்கிறவங்க ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே டைமில் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்க யாராச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வேணால் இந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம். 210 TSS வண்டியோடது டைம் சேவிங்ஸ் சர்வீஸ். சொன்ன மாதிரியே நான் வந்து கோயம்பேடு ரீச் ஆகும்போது டைம் 6:04 PM. ஸோ 4 hours 40 minutes. அந்த டிராஃபிக் பிளாக்கு அதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக 4.5 hours வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 76 km/h, ஆவரேஜ் வந்து 41 km/h. வண்டியோட பாசிட்டிவ்னு சொன்னால் கண்டக்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பொலைட்டாக இருந்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி சொன்ன டைமை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு 10 minutes தான் டிலே. ஸோ இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.